கௌரி சார் பாருங்க சார் ஏய், கௌரி ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல இந்த கார் வந்தது எப்படி வந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அது விடு, ஏதோ பிரேக் பிடிக்காத கார் போல இருக்கு. இப்ப துணி தைச்சு கொடுத்தேன்ல, இங்க மலேசியால ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான், அங்க துணி தைக்க என்ன கூப்பிடுறாங்க. தைக்க வேண்டியதானடா, அதையும் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. நான் அதுக்காக மலேசியா போலான்னு இருக்கேன். நான் இதை உங்ககிட்ட சொல்லலன்னு கோவமா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்களும் எங்களோட பிஸ்னஸில் இப்படி அடிக்கடி இந்த ட்ரிப்லாம் போயிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான் பிரதர். உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லாம் ஓகேவா? அகாமடேஷன்லாம் பக்காவா? இங்க வேலை கொடுத்தவங்க தான் எல்லாமே பார்த்துப்பாங்க, எல்லாம் நம்பிக்கை தானே. உங்கள் பிஸ்னஸ்க்கு இது நல்லா இருக்கும் தானே போகிறீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? பிஸ்னஸ்க்கு நல்லதுன்னா ஓகே, இல்லைன்னா இருந்து கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு மகாநதி சீரியல் வந்து சூப்பராக போச்சுங்க. ஸோ ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து காரியத்தை வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க, விஜய் வந்து காப்பாற்றுவார். அவங்க வந்து ரொம்ப பயந்துருவாங்க. பட் ஆனால் யார் வந்து ட்ரை பண்ணாங்கன்றதை வந்து விஜய் வந்து பார்த்துருவார். ஆனால் வந்து காவேரி கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லிக்க மாட்டார். ஸோ அப்புறம் கங்கா வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருத்தப்பட்டு குமரன் கிட்ட பேசுவாங்க. ஸோ குமரன் வந்து அந்த ஆர்டர் வந்து முடிச்சதால மலேசியா போகணுன்ற மாதிரி எடுத்து சொல்லுவார். அது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிவின்க்கும் விஜய்க்கும் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, நிவின் கிட்ட இல்லை இந்த மலேசியா ஆர்டர் போனால் கொஞ்சம் பணம் வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து நான் கொஞ்சம் தனியாக விலகி இருக்க நினைக்கிறேன் அப்படின்றப்ப இதை கேட்குற வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரைம் சினிமா வந்து மகாநதி சீரியலை வந்து போச்சு.